ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங் டைமில் செய்கிற மாதிரியான ஒரு நல்ல சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு சில குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்குறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கப்பக்கிழங்கு வெளியில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கிழங்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். எப்போவுமே நீங்கள் கப்பக்கிழங்கு வாங்கும்பொழுது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து நரம்பு இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெலாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக துருவினது, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கேரட் துருவி கூட சேர்க்கலாம். மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். இப்போ இந்த மாவில் 1/4 கப் அளவுக்கு கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட அரிசி மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மாவு நல்லா இந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கணும். இப்போ இதிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தண்டியாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் உளுந்த வடை ஷேப்பில் செஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒன்று உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்க்கு நீங்கள் கரண்டி போட்டு கிளறாதீங்க. ஓரளவு நல்லா வெந்ததும் இப்போ நம்ம அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.